இவங்க வந்ததுனால இந்த லேட்டஸ்ட் இந்த வருஷம் ரிப்போர்ட் படி மெட்ரோ சிட்டிஸ்ல 2 லட்சம் சின்ன சின்ன கடைகள் இருக்குல்ல, நம்ம வீட்டு பக்கத்துல அண்ணாச்சி கடை, குட்டி அண்ணன் கடைகள். சின்ன கடைகள், நமக்கு தெரிஞ்ச அண்ணா இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு நம்ம ரொம்ப காலமா பொருள் வாங்கிட்டு இருப்போம். அவர்கிட்டலாம் இப்போ என்னதுன்னா, நான் இப்போ ஒரு 100 ரூபா எடுத்துட்டு போயிருப்பேன், திடீர்னு பில்லு 120 ரூபா வந்துருச்சுன்னா, ஆனா 20 ரூபா வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர அளவுக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல வச்சிருந்திருப்போம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்ததுல மக்கள் வந்து ஆன்லைன் குவிக் டெலிவரி ஆப்ஸ்க்கு சுவிட்ச் ஆக ஆக கிட்ட கிட்ட உள்ள கடைகள்ல வாங்குறதெல்லாம் குறைஞ்சு போய் அவங்களுக்கு வந்து போதிய வருமானம் இல்லாம அவங்க கடைசியில கடையை மூடுற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள்ல வந்து இதை பற்றிலாம் எழுதியிருந்தாங்க. அவங்க டீப்பாக ரிசர்ச் பண்ணி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. இப்போ இவங்க கூட கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு இந்த பெட்டி கடைகளாலே சின்ன கடைகளாலே முடியாதா? கோ எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அது வந்து அவங்களால டைரக்டா இவங்கள்ட்ட காம்பீட் பண்ண முடியுமானா என்னை பொறுத்த வரைக்கும் முடியாது. நம்ம தான் அது மக்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். அது நான் வந்து அதுதான் நான் வீடியோட லாஸ்ட் பார்ட்டா வச்சிருக்கேன். அவங்க டைரக்டா காம்பீட் பண்ணணும்னா கண்டிப்பா முடியாது.